என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி சென்னை வந்தடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் ஜெரி இணைந்திருக்கிறார். ஜெரி, வணக்கம். ஏற்கனவே காலதாமதமாக பிரதமர் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. தற்பொழுது அவர் வந்தடைந்து விட்டாரா? இங்கிருந்து மதுராந்தகம் போறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரமாகும்? அது தொடர்பான விவரங்கள். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பதற்காக சென்னை வந்தடைந்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். முன்னதாக தில்லியிலிருந்து விமானத்தில் திருவனந்தபுரம் சென்ற பிரதமர் அங்கு கிழக்கு கோட்டை மைதானத்துல காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை ரயில்வே துறை சார்ந்து நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்றார். அதில் நாகர்கோயில், மங்களூரு, அம்ருத் பாரத் ரயில் உள்ளிட்ட 4 ரயில் திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். அதன் பின்னர் சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை மதுராந்தக பொதுக்கூட்ட மைதானத்துக்கு பிற்பகல் 2:50 மணிக்கு செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது சென்னையை வந்தடைந்திருக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அதிமுகவும் பாஜகவும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட்டணியை உறுதி செய்தன. இந்த கூட்டணியில் பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய பாரதம் ஆகிய கட்சிகள் இணைந்திருக்கின்றன. பிரதமரின் தமிழக வருகையின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரே மேடையில் ஏற்றி பலத்தை வெளிப்படுத்துவதற்கான முயற்சிகளை பாஜக மேற்கொண்டிருக்கிறது. இதனையொட்டி பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் சென்னையில் முகாமிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கட்சித் தலைவரோடு ஆலோசனை நடத்தினார். இதே போல பாமக தலைவர் அன்புமணி, தமாக தலைவர் ஜி.கே. வாசன், ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர், தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் ஆகியோரையும் பியூஷ் கோயல் சந்தித்தார். மதுராந்தக பொதுக்கூட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பார் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்னும் 10 நிமிடத்துல அவர் மதுராந்தகம் புறப்பட இருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. சரி, தொடர்ந்து இன்றைக்கு எதிர்பார்ப்பே கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய எந்தெந்த தலைவர்கள் மேடை ஏறுவார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் நிலவுது. இந்த நிலையில அங்க களத்துல என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? மதுராந்தகத்துல எந்தெந்த கட்சி தலைவர்கள் இதுவரைக்கும் வந்தடைந்திருக்கிறார்கள்? அங்க என்ன நடக்குது? அதாவது பிரதமர் வருகையொட்டி தமிழக அரசியல் களமே பரபரப்பு இருக்கிறது என்று கூறலாம். அதாவது தற்போது மேடைக்கு டிடிவி தினகரன், தமிழிசை சவுந்தரராஜன், ஏசி சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி ஆகியோர் வருகை தந்திருக்கிறார்கள். கே.பி. முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோரும், பூவை ஜெகன்மூர்த்தி, பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் இப்பொழுது மேடையிலே பேசி வருகிறார். அதாவது மோடி இன்னும் சற்று நேரத்துல மதுராந்தகம் புறப்பட இருக்கிறார். எனவே கூட்டணி கட்சி தலைவர்களும் கூட்டணி கட்சியை சார்ந்த சில முக்கிய தலைவர்களும் மேடையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் மேடையிலே பேசி வருகிறார். இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்துல மோடி அவர்கள் மதுராந்தகத்துக்கு புறப்பட இருக்கிறார். மதுராந்தகத்துக்கு புறப்பட்டு கூட்டணி கட்சிகள் சார்பில் இருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறார். இந்த தேர்தல் இன்னும் சிறிது காலங்கள், அதாவது 1.5-2 மாதங்கள்ல வர இருக்கக்கூடிய சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதே ஒற்றை குறிக்கோளாக தேசிய ஜனநாயக கூட்டணி களம் காண இருக்கிறது. ஒரு பலத்த கூட்டணியாக தமிழகத்திலே களம் காண இருக்கக்கூடிய சூழல்ல இன்று மோடி அவர்கள் பேச போகிற விஷயங்கள் என்னென்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்புகளை கிளப்பி இருக்கக்கூடிய சூழல்ல தான் தற்பொழுது வரை மேடைக்கு டிடிவி தினகரன், தமிழிசை சவுந்தரராஜன், ஏசி சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி ஆகியோர் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களோடு கே.பி. முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், பூவை ஜெகன்மூர்த்தி ஆகியோரும், பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவனும் தற்பொழுது மேடையிலே வந்திருக்கிறார்கள்.